2K கிட்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன், ப்ளீஸ் மேரி 90s கிட்ஸ். ஏன்னா அவங்க தான் ரொம்ப தங்கமானவங்க. பிகாஸ் அந்த 1 year எனக்காகப்பட்ட கஷ்டங்கள், எனக்குன்னு இந்த மாதிரி லவ் பண்ண ஒரு பர்சன் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காலில் இருந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு தட். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது. 2K கேர்ள்ஸுக்கு கல்யாணம் பண்ண 90s பாய்ஸ்னு வச்சிருக்காங்க. 2K பாய்ஸை கல்யாணம் பண்ண 90s கேர்ள்ஸ் இருக்காங்களா? ஹேண்ட் பிக் பண்ணோம், அந்த அளவுக்கு தான் லெஃப்ட் ஓவர். சொன்னாங்க இந்த மாதிரி 90s கிட்டே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. நாங்களாம் மொட்டை மதன் கேங்கு தானே, என்ன அவரை மாதிரி கேரக்டரில் உண்மையாக இருப்போம், ஆனால் ஓட்ட போட்டுலாம் பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. அந்த பொண்ணு 1 வருஷம் 2 வருஷம் விட்டு போனாலும் அந்த பொண்ணையை நினச்சிட்டு மொட்டை மாடியில் வீடியோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த 90s கிட்ஸ்க்கு இன்னுமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லுங்க, பாதி பேருக்கு இன்னும் லவ் ஃபீலரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே பொண்ணை நினச்சி அப்படியே நான் வாழ்ந்துடுறேன்ட்டு வாழ்க்கையை வந்து மண்ணுக்கு வந்து அர்ப்பணிச்சுட்டானுங்க. இவங்க சொல்றாங்க பொண்ணுங்களாம் இப்படிதான் எதிர்பார்த்தாங்கன்னா, எனக்காக நீ 2 வருஷம் 3 வருஷம் அப்படிலாம் வெயிட் பண்ணோம்னா நீங்க பெட்டர் யூ கேன் சூஸ் 80s கிட். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, காலம் ஃபுல்லா ராசாத்தி உன்னை காணாது நெஞ்சுன்னு கல்யாணம் பண்ணாம காத்துட்டு இருப்பானுங்க. நாங்களாம் மொட்டை மாத்தனா அவங்கள இதே முரளி. ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறே?